இறந்து போன பிடத்திற்கு உயிர் தந்தேன். நிச்சயமாக என்னால் முடியாது முடியாது முடியாது. ஆமாம், அந்த கேள்வி கேட்ட பெண் எங்கே? அவளை பார்க்க வேண்டும். சதிகாரி இவளா? அவளை சதிகாரி என்று சொல்லாது. அதோ பார்த்தாயா? என்னது? வில்வ மரம். ஆமா, ஏற்கனவே அமர்ந்த மரம். வில்வ மரத்தடியிலே அமர்த்தது நானா? ஆமா. அந்த பெண்ணுடைய கணவனுக்கு உயிர் வந்த பிறகுதான் கைலாய போக முடியும். அதுவரை என் மனைவி பார்வதியை பார்க்கவே முடியும். உனக்காகவே நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். வில்வமராடி இவருக்கு என்ன பெயர்? புழுமுதல் கடவுள் முக்கண்டாரி. இவர் எதற்குமே சுகப்பட மாட்டார். அடுத்து ஒருவர் வருகிறார். அவரை நான் அழைத்து வருகிறேன். மனவாளா தைஜமா மலரஞ்சி மகிழ்வோ மனவாளா மலர்வஞ்சி மகிழ்வோ மனவாளா 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 வணக்கம். மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தியாக துஷ்டர்களை அழித்து இஷ்டர்களை காத்து மகாவிஷ்ணு என்ற பெயரோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். நாராயண நாராயண அப்படியாப்பா?
பாதத்தை பணிந்தாய், ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், பெற்றுக் கொண்டு சென்றாய். மீண்டும் ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய் அப்பா? காரணத்தோடுதான். காரணமா? பூலோகத்தில் அங்கே ஒரு பெண் என்னை பார்த்து கேட்கிறார். என்னவென்று? படித்தவன் விழிக்கிறார், விழிக்கிறார், அடுத்தவன் சிரிக்கிறார் என்று. அதற்கு பதில் உரைத்தாயா? இல்லையே, உன்னால் தான் முடியும் என்று வந்திருக்கிறேன். அப்படியா? என்னோடு வா, அந்த பெண்ணுக்கு நல்ல பதிலை சொல்லு. ஆகட்டும் அப்பா. புறப்படலாமா? இறைவா என்னை வாழ்த்து அருள் செய்ய. தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ. மனமலரினிமே மகதேவா சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ. இந்த திருவடியை காண வேண்டும் என்று நான் பலகாலம் தவமிருந்தேன். அப்படியா? உலகத்தை எல்லாம் காத்திரட்சித்த அந்த திருவடியை, உலகளந்த மாயவனாம் உன்னுடைய திருவடியை, சுவாமி மகரமாய் மச்சமாகி நின்று சுவாமுகா சூரனை வதைத்த திருவடியை, நீங்கள் இந்த உலகத்தில் பகியாந்திர மலையை காத்து நின்ற அந்த திருவடியை, வராகமாய் நின்று இரண்யாக்குறனை வதைத்த திருவடியை, இரண்டேனாய் நின்று நரசிங்கமாய் நின்று தூணிலே இருந்து இளைஞனை பிளந்து பிரகலாதனுக்கு அருள் கொடுத்த திருவடியை, சுவாமி மாபலி சக்கரவர்த்தியுடைய மதத்தை அடக்க வேண்டி வாமன ரூபமாகி உலகத்தில் இரடியால் இழந்து மூவாதடியால் மாபலி சக்கரவர்த்தியுடைய சிரத்தின் மீது முக்கியமோற்றமளித்த திருவடியை, பரசுராமனாகி இந்த உலகெல்லாம் உய்ய வேண்டி ரேணுகாவை வதம் செய்த திருவடியை, ராமனாகி காணகமெல்லாம் திரிந்த அந்த திருவடியை, கண்ணனா என்று பாண்டவருக்கு தூது சென்ற திருவடியை, இந்த உலகத்திலே தச அவதாரம் எடுத்த தசாவதார மூர்த்தியே, ஆஹா தப்படிக்கும் தாண்டவனே, இந்த திருவடியை பணிந்து தீர்க்க சுமங்கலிவா என்று உரைத்தேன். தீர்க்க சுமங்கலி என்றால் என்ன பெண்ணே, உன் பூ போட்டு நிலைத்திருக்க வேண்டும் என்று அர்த்தம். ஆமாம், அதுதான் உண்மை. பெண்ணே, ஒரு கணவர் இறந்து விட்டால் ஒரு பெண்ணானவள் பூவோடு கொண்டு முடியுமா? முடியாது. அம்மா, நான் என்ன செய்ய முடியும்? என்னால் கொடுக்க இயலாது. ஆமாம் அம்மா. அதே நாரதா, ஆசீர்வாதம் கேட்டால் ஆசீர்வாதம் கொடுத்து விட்டேன். பிறகு பார்த்தால் தான் தெரிகிறது அவருடைய கணவர் இறந்து கிடக்கிறாரா. உயிர் கொடுக்க சொல்லுகிறார். மும்மூர்த்திகளே ஒருவர் என்னால் முடியாத காரியம் அல்லவா? என்னால் முடியாது அப்பா. எனக்கு நன்றாகவே தெரியும். நீ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை,
ஆரம்பத்திலே அழியாத லத்தாடி பயல் நீ ஒருவன். உண்மைதானப்பா? உனக்கு வேறு வீரம் பேர். சோமுகாசுடைய எழுத்தேன், இரண்டை அழித்தேன், இரண்டை அடித்தேன். நாரதா, நீ பொண்ணுதானே? உண்மைதான். உன்னால் கொடுக்க முடியாது. என்னால் கொடுக்க இயலாது. அப்போது யார் வந்தால் கொடுப்பாய்? நீதானப்பா ஒரு வைமார்க்கத்தை உரைக்க வேண்டும். அப்படியானால் மும்மூர்த்திகளை ஒன்றாக சேர்க்கலாம். ஓட்டை இடத்தில் தேடினால் தான் பொருள் கிடைக்கும். ஓட்டை இடத்திலே தேட வேண்டுமானால் யமதர்மனை சந்திக்க சென்று பாருங்கள். நாரதா, உனக்கு ஒரு இடம் சொல்லுங்கப்பா. அது பண்ணையா? அது என்ன பண்ண தெரியுமா? நீங்கள் கிருஷ்ணாவதாரத்திலே பொன்னை மரத்தின் மேலே இருந்து புல்லாங்குழலை வாசித்தீர்களாம். அதுதான் உண்மை. கோவியாசுடைய சேலையை களவாடினீர்களா? நான் தானப்பா. ஏன் களவாடினேன்? ஒரு கலவாடினா பிரச்சனை இல்லைன்னு விட்டாங்க. ஏன் தெரியுமா? பெண்கள் போல் நீ ஒரு பெண் தான். உண்மைதான். அதனால் பொன்னையாகி நீ களவாடினாலே அதுவும் உண்மைதான். எந்த தவறும் இல்லை என்று விட்டு விட்டாரு. ஒன்னு வர தெரியலே இரு. மேலே ஏற போறேன், காலை உடைச்சுக்கு போறோம். ஆகட்டும் அப்பா. எவரை